Daily. Taste the Daily. அதன் அடிப்படையில் தொழிலாளர் நலத்துறையானது துணை தொழிலாளர் ஆணையர், தொழிலாளர் இணை ஆணையர், தொழிலாளர் கூடுதல் ஆணையர், ஆணையர் இவர்களுடைய முன்னிலையில் பல கட்டங்களாக பல தேதிகளில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அதன் அடிப்படையில் படிப்படியாக முன்னேற்றம் ஏற்பட்டு இன்றைய தினம் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின் அடிப்படையில் சங்கம், நிர்வாகம், தொழிலாளர் நலத்துறை ஆகிய 3 பேரையும் அழைத்து முத்தரப்பு பேச்சுவார்த்தை இன்றைய தினம் என்னுடைய தலைமையில் நடைபெற்றது. இருதரப்பும் தொழிலாளர் நலத்துறையினுடைய அதிகாரிகளும் நானும் இணைந்து சற்றேறக்குறைய 5 மணி நேரமாக பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமாக இன்றைய தினம் முடிக்கப்பட்டிருக்கிறது. இருதரப்பும் நிர்வாகமும் சங்கமும் சாம்சங் இந்திய தொழிலாளர் சங்கம் இரண்டு பேரும் இருதரப்பினரும் ஒற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் சுமூகமான முறையில் பேச்சுவார்த்தை பேசி முடிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் ஊதிய உயர்வானது 2025-26 ஆண்டிற்கு ஒரு தொழிலாளிக்கு 9,000-உம் 2026-27 2027-28 2 ஆண்டுகளுக்கு 4,000-உம் 4,500-உம் வழங்குவதென இருதரப்பும் ஒத்துக்கொண்டனர். அதன் அடிப்படையில் ஒரு தொழிலாளிக்கு 18,000 ரூபாய் ஒரு தொழிலாளிக்கு கிடைக்கும் என தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இப்பொழுது இருதரப்பினரும் தொழிலாளர்களும் முழுமையாக ஏற்றுக்கொண்டு இந்த பேச்சுவார்த்தை முடிக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துள்ளனர். பணி நீக்கம் செய்யப்பட்ட அந்த தொழிலாளருக்கு மீண்டும் பணி வழங்குறேன்னு சாம்சங் ஒத்துக்கிட்டாங்களா? என்ன பேச்சுவார்த்தை நடைபெற்றது? அது சம்பந்தமா இன்றைய தினம் இந்த ஊதிய உயர்வு மற்றும் இதர கோரிக்கைகள் சம்பந்தமாக பேச்சுவார்த்தை பேசி முழுமையாக இருதரப்பும் ஒற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் சுமூகமாக பேசி முடித்திருக்கிறோம். அது சம்பந்தமாக இந்த 23 பேர் 25 பேர் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது குறித்து விரைவில் பேச்சுவார்த்தை அவர்களை மீண்டும் பணியில் சேர்ப்பதற்கான முயற்சியை தொழிலாளர் நலத்துறை எடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன காரணத்தினால அவங்க மீண்டும் பணிக்கு எடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க நிறுவனம்? என்ன பிரச்சனை இருக்காது? இல்ல, ஒரு நிமிஷம். மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் Taste the Daily.